ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் இது தான், சிக்கன் பிரியாணி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் பேருக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணி பண்ணது. இப்போ தான் என்னால் போஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுவும் எதுக்காக போஸ்ட்டுன்னா, இதில் வந்து எந்த பப்ளிசிட்டி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இது பார்க்கும்போது இதை பார்க்குற கொஞ்சம் பேரில் ஒருத்தங்க 2 பேருக்காவது நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேட்டுக்காக தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லும் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பிரியாணிக்கு வந்து நான் வெங்காயம், தக்காளி எல்லாமே தின் சைஸாக நீளமாக நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு ரொம்ப மசாலாலாம் கிடையாது. இதுக்கு வந்து நார்மல் மசாலா தான், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தான் காரத்துக்கு. இது வந்து கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நார்மலாக நான் வந்து பவுட்ரு பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். மல்லி இலை, அதுக்கப்புறம் புதினா, இந்த இது தான் இப்போதைக்கு எழுதிக்கிறேன். பச்சை மிளகா, இந்த இது தான். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம பண்ணுறது போயிடலாம். இப்போ பிரியாணி சட்டியில் வந்து எண்ணெயும் நெய்யும் ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு பவுடராக போட்டிருக்கனால இதை தாளிப்புக்கு வேணால் ஸ்ட்ரெயிட்டாக வெங்காயத்தையே போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு மேல்டாப்பில் தூவி லைட் ப்ரௌன் ஷேடு வர வரைக்கும் வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். இதில் இப்போ வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதிகமாகவும் போட்டுறக்கூடாது, கரெக்டான அளவு போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா உடையிற மாதிரி இருக்கும். இப்போது மல்லி இலை, புதினா, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி இதில் வந்து நம்ம இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுதான் மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பிரியாணி வந்து பார்க்க நார்மல் கலரில் தான் இருக்கும். நீங்கள் க்ரீன் கலராக இருக்குமோன்னு நினைக்க தேவையில்லை. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுப்போ மசாலா வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து நான் போட்டுக்கிறேன். காரத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் காரம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அது எல்லாத்தையுமே இதில் பிரியாணி இலை எல்லாமே பவுட்ரு பண்ணதை இதில் வந்து போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓவராக போட்டுறாதீங்க, ஒரு 2 ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க, இல்லைன்னா இது ஒரு மாதிரி கசப்பு மாதிரி ஆயிரும். இதை நல்லா வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்றப்பல, இப்போ 2 பாத்திரம் நிறைய அரிசி எடுத்தோம்னா அப்போ 4 பாத்திரத்துக்கு தண்ணி வந்து வரும். 3.25 ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சீரக சம்பா அரிசி போடுறதுனால அது சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக. இப்போது இது வந்து நல்லா கொதிக்கணும், அந்த கொதி வரணும். இப்போது உங்களுக்கு வந்து சிக்கன்லாம் நல்லா வெந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை போட்டுடலாம். ஏன்னா இதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது நல்லா கொடுக்கணும், அதுக்காக நல்ல குவாலிட்டி ரைஸ் வந்து வாங்கி தான் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து எனக்கு தனியாக இருக்கிறதுனால, எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாதனால எனக்கு வந்து கிரேவி எதுவுமே பண்ண முடியல. ஸோ நான் வந்து அவிச்ச முட்டையும் தயிர் சம்பல் தான் வைக்க. பிரியாணி வந்து கொஞ்சம் பீசஸ் வச்சு இதை வச்சு சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு டைமும் இல்லை. இப்போது முட்டையும் பிரியாணிக்கு தயிர் சம்பலும் ரெடி ஆகிட்டு, இப்போது நம்மளோட சிக்கனில் வந்து நல்லா தண்ணி எல்லாமே குறைஞ்சி வந்துட்டு, ஸோ இப்போ வந்து நான் மேலே வந்து வாழை இலையை போட்டு மூடிட்டு அது மேலே மூடி வச்சு மூடி 20 நிமிஷத்துக்கு தம் போட போகிறேன். 20 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நல்ல உதிரியாக கிடைக்கும். 20 நிமிஷத்துக்கு மேலே வைக்காதீங்க, ஏன்னா சீரக சம்பாங்கும்போது குழஞ்சிடக்கூடாது. இப்போ நான் பேப்பரில் தான் பார்சல் பண்ண போகிறேன், பாக்ஸ் இல்லை. இலையில வச்சும்போது கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொடுக்கும்போது இலை வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து சின்ன சைஸு, பெரிய சைஸ் வச்சுருக்கேன். பெரிய சைஸில் பிரியாணி, சின்ன சைஸில் வந்து தயிர் சம்பல் வச்சு உள்ளே பார்சல் பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு பிரியாணியில் வந்து ஒரு பார்சலுக்கு வந்து 3 பீஸ் கணக்கு நான் வந்து வைக்கேன். அப்போ தான் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இதை வச்சு ஒரு முட்டை வந்து வச்சுட்டு கொஞ்சம் தயிர் சம்பல் வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுங்க. பிரியாணி தான் பண்ணணுமா அப்படின்ட்டு இல்லை, எந்த ரைஸ்னாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். டைம் கிடைக்கும்போது பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் தயிர் சம்பளை வந்து நான் அதில் வந்து அந்த பார்சல்லே வச்சுறேன். இலைனால உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. அது மேலே வச்சு நான் வந்து பார்சல் வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு வெளியில் பிரியாணியும் வராது. அது பாட்டுக்கு உள்ளே நல்லா சூடாக இருக்கும். இந்த டைம் வந்து எங்களுக்கு மத்தியானம் அந்தோனியார் கோயில் அந்த மாதிரி இடத்துல மாதா கோயில்கிட்டலாம் ஆளுங்க எப்போவுமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் இதை வந்து அப்படியே வண்டியில் கொண்டு போய் கொடுத்துருவேன். ஸோ கொண்டு போய் கொடுக்குறத வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. சிங்கிளாக போகிறனால வீடியோ எடுத்துகிட்டு வண்டி ஓட்ட முடியாது. அது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் அதை வந்து நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்க மாட்டேன். பார்சல் வரைக்கும் தான் நான் இதில் வந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் ஏற்கனவே இந்த மாதிரி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். பிரியாணி பண்ணுறது, ஃபுட்டு வந்து கொடுக்குறது. இனி போக போக நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபுட் இது உங்களுக்கு வந்து ஈஸியாக குயிக்காக எப்படி பண்ணி கொடுக்கலான்றதை நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.